அளவுக்கு பின்னடைவாக இருக்கு. இதுவரை தமிழகத்துல அமலில் இருந்த நடைமுறைப்படி எவ்வளவு யூனிட் பயன்படுத்தினாலும், உதாரணத்துக்கு 2000 யூனிட் மின்சாரம் நாம் பயன்படுத்தினாலும் முதல் 100 யூனிட் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆனால் நடிகர் விஜய் அரசின் உத்தரவுப்படி 500 யூனிட்டை தாண்டி மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு இனி அந்த 100 யூனிட் இலவச மின்சார சலுகையும் கிடையாது. அதாவது 501 யூனிட் பயன்படுத்தும் ஒரு பயனாளி மொத்த யூனிட்டிற்கும் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் எழுந்து வருது. இதையடுத்து இந்த சட்டத்துல விஜய் கையெழுத்திட்ட சில மணி நேரத்துல தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கு. அதாவது 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் நுகரப்பட்டால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் கிடையாது என்றும், ஆனால் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என்றும் தெரிவிச்சிருக்கு. இந்த கட் ஆஃப் முறை அதிக மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. குறிப்பாக கோடை காலங்களில் ஏசி போன்ற சாதனங்களை பயன்படுத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் 500 யூனிட்டை தாண்டும் போது இந்த இலவச சலுகையை முற்றிலும் இழக்க நேரிடும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கு.